இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா நம்ம காதலை ஏத்துக்கிட்டு அவங்க சம்மதத்தோட நம்ம சேர்ந்து வாழணும்னு விதி இருந்தா கண்டிப்பா நீ கண்ணு முழிக்கணும் பொண்டாட்டி. நீ கண் முழிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் நம்பிக்கை வை பொண்டாட்டி. பார்வதி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உனக்கு ஒண்ணும் இல்லை, தைரியமா இரு. நீ சீக்கிரம் குணமாயிடுவ. டேய், நான் பேசுறது கேட்டு பார்வதி கண்ணில் கண்ணீர் வருது. அவளுக்கு நினைவு இருக்கு. நீ உன் அக்கா கிட்ட தானே பேசு. உன் குரல கேட்டா அவள் நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. சரிங்க மாமா. அக்கா, நான் பேசுறது கேக்குதாக்கா? நீ எனக்கு அக்கா மட்டும் இல்லக்கா, அம்மாவும் நீ தானக்கா. என்ன அனாதையாக்கிடாதக்கா. அக்கா, கண்ணை தந்து பாருக்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா? நீ போய் டாக்டர் கூட்டு வா. ஓகே. பார்வதி, பார்வதி, பார்வதி. அக்கா, 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 கண்ணை தந்து பாருக்கா. அக்கா, நான் உன் தம்பி வந்திருக்கேன்க்கா. அக்கா, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன். தைரியமா இரு. மாமா. சொல்லுங்க சார். இப்பதான் கண்ணு முடிச்சாங்க. ஓ, இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். நீங்க கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பார்வதி, ஆதி, நீங்க வரதுக்கு முன்னாடி தான் கண் முடிச்சா. ஆமா பார்வதி, உனக்கு ஒண்ணு ஆகாதுமா. கடவுள் உனக்கு துணை இருப்பார். போய் சேர்ந்துருவான்னு ஆசையா இருந்தேன். இப்படி கோட்டை மாதிரி கண்ணை முழிச்சு ஆசையில மண்ணொலி போட்டாலே. உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. ஆமா ஆமா, சத்தியவான் சாவித்ரி. ஆதி, மா, எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா ஆதி? ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் போறேன். ஓகே, நீ நாளைக்கு அர்ஜென்ட்டா மும்பைக்கு கிளம்பி போகணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. ஐயோ பாவம். பார்வதி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நம்ம எப்படி மும்பை போறது? என்னம்மா
திடீர்னு மும்பைக்கு? சவுத் மும்பைல நாம நடத்துற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்திருக்காதி. என்ன ப்ராப்ளமா? கான்ட்ராக்டர்ஸ் ஒத்துக்கிட்ட பட்ஜெட்குள்ள ப்ராஜெக்ட முடிக்க முடியாதுன்னு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் அப்ரூவல் கேட்டு ஒர்க்க ஸ்டாப் பண்ண போறதா மிஸ்டர் திவாரி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவரு பேசி பார்த்திருக்காரு. அவங்க எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வரலையா. அதனால அவங்களுக்கும் உனக்கும் நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். நாளைக்கு நீ கிளம்பி போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வா. மித்ரா, ஆதி முகத்தை பத்தியா? அந்த சமையல்காரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம கூட இருந்து பாத்துக்க முடியலையே, அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு வாடி போச்சு பாரு. இப்ப ஆதி மும்பை போவாரா மாட்டாரா? பாப்போம். நான் மும்பைக்கு போய் பேசுறதை விட இந்த பிரச்சனையை நீங்க பேசினதம்மா கரெக்டா இருக்கும். உன்னால இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியும் ஆதி. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீதான் நாளைக்கு மும்பைக்கு போற. வாங்க பெரிய தம்பி. இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. டாக்டர் இப்ப வெளியே பார்த்து பேசிட்டு தான் வரேன். டாக்டர் என்ன சொன்னாரு பெரிய தம்பி? பார்வதியை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிறத பத்தி சொன்னாரா? நானும் கேட்கவே மறந்துட்டேன். நான் கேட்டேன், இன்னும் ஒரு வாரம் இங்க இருக்கணும்னு சொன்னாரு. ஓ, அப்படியா பெரிய தம்பி? அப்புறம் ஒரு விஷயம், பிசினஸ் விஷயமா அம்மா என்ன மும்பை போக சொல்லியிருக்காங்க. ஆ, அதுவும் இன்னைக்கு இப்பவே கிளம்பியாச்சு. பிரியா, நீங்க போயிட்டு எப்போ வருவீங்க? தெரியல, போற வேலை முடியறத பொறுத்து. நாளைக்கு கூட திரும்ப வந்துடுவேன். நான் டாக்டர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரிங்க பெரிய தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். கணேஷா, பார்த்துக்கோ. ஆதி, ஆ? டைம் ஆச்சு ஆதி, கிளம்பலாமா?